ஓணம் சீரீஸோட 7வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. காளை கெட்டியாக இருக்கிற தயிர், சேனக்கிழங்கு, நேந்திரக்காய் எல்லாம் வச்சுட்டு செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. அதுக்காக ஒரு மண்சட்டிக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் நேந்திரக்காயாக அதே அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் பெரிய பீஸாக இதே மாதிரி க்யூபாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப் அளவு தண்ணி கூடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பச்சை மிளகு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து மாற்றி வச்சிருக்கு. சேனக்கிழங்கு நேந்திரக்காய் நல்லா வேகணும், நெய் மாதிரி வேகணும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதுக்குள்ளே நம்ம அரைச்செடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இது நல்ல கட்டியாக இருக்கிற காளானா இருக்குது, அதனாலே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தயிர் தான் நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். 1 கப் அளவுக்கு மீடியம் புளிப்பாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு கறிக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வறுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஓணம் ஸ்பெஷல் காளான் ரெடியாக இருக்குது.